விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இங்கே இவங்கெல்லாம் குலதெய்வமா அப்படின்னு பார்த்தாக்கா இவங்கெல்லாம் குலதெய்வமே கிடையாது. அதாவது கிராமப்புறங்களில் தான் அந்த குலதெய்வமே அங்கே தான் இருக்குது. ஐயனாராக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, மாரியம்மனாக இருந்தாலும் சரி, சுடலை மாடனாக இருந்தாலும் சரி, கருப்பசாமியாக இருந்தாலும் சரி, இப்படி செல்லியம்மனாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யார்? அதாவது நம்மளோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர் வழிபாடு தான். நம்மளோட தமிழ் பாரம்பரியமாக தமிழ் குடியோட இந்த சமயத்தில் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாவே முன்னோர் வழிபாடு. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் யாருன்னு பார்த்தாக்கா உங்கள் இனத்துக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்த யார் ஒருத்தரோ அவர் தான் வந்து உங்களோட குலதெய்வம். குலதெய்வம் யாராக இருக்க போக முடியும்? இப்போ காளிங்கிறவங்க அது ஒரு இனத்துக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்த ஒரு தாய். இப்போ குலதெய்வம் தெரியலன்னு சொல்றதே ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். குலதெய்வம் எவனுக்குமே இங்க தெரியலன்னு ஒருத்தன் சொல்றானாவா அது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். அப்புறம் என்னமோ சொல்றாங்க 48 நாள் விரதம் இருந்தா தெரிஞ்சிரும் தண்ணி கற்பூரம். குலதெய்வமே நீ அதையே மதிக்கல, அப்புறம் எப்படி உனக்கு வந்து நான் தான் உனக்கு குலதெய்வம் அப்படின்னு வந்து காட்டிக்குவேன்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல தாய் தந்தையர் தான். முதல்ல ஒரு மனிதனுக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா தாய் தந்தையர் தான். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. குலதெய்வ வழிபாடுனா என்ன, முன்னோர்கள் வழிபாடுனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுறது மட்டும் வணக்கம். நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதில் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கும், அதுதான் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்களை வழிபடுறது தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இன்னைக்கு பலருக்கும் என்ன ஐயப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ குலதெய்வம்னா முருகன் தான் குலதெய்வம், இல்லை பெருமாள் தான் குலதெய்வம், திருப்பதி ஏழுமலையான் தான் குலதெய்வம், ஏன்னா கணபதி தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பலரும் அதான் நினச்சிட்டு இருக்காங்க. சில பேருக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவங்கெல்லாம் குலதெய்வமா அப்படின்னு பார்த்தாக்கா இவங்கெல்லாம் குலதெய்வமே கிடையாது. இவங்க புராணங்களுக்கான தெய்வங்கள், அவ்வளோதான். புராண கதைகளில் வர தெய்வங்கள் தான். அதாவது வந்து முருகன் குலதெய்வமா? முருகன் வந்து குலதெய்வம் கிடையாது. அவன் ஒரு தமிழ் குடிக்கான இனத்துக்கான தலைவன், அவ்வளோதான். அவன் வந்து குலதெய்வம் கிடையாது. இப்போது இவங்கெல்லாம் வந்து புராண தெய்வங்கள், புராண கதைகளில் வர தெய்வங்கள். புராண கதைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே சங்க இலக்கியங்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல நம்மளோட தெய்வங்கள் யாரு, நம்ம என்ன ஏதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ குலதெய்வங்கள் அப்போ இவங்க இல்லைன்னா யாரா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி இல்லையா? இப்போ இவங்க இல்லைன்னா யார் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா அதாவது இங்க தமிழ் குடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இனத்துக்காக ஒருத்தர் வாழ்ந்து நம்ம அந்த சமயத்துக்காக அந்த சமூகத்துக்காக முன்ன ஆதி மாந்தர்களுக்கெல்லாம் என்னென்ன ஒரு ஊருக்கு இதாக இருக்க போது நகரமா இருந்தது கிடையாது. ஆதி மாந்தர்னா ஒரு குழுவா வாழ்ந்தான். அந்த குழுவுக்கு யார் ஒருத்தர் ஒரு தலைவனா இருப்பான். அந்த தலைவன் தான் அவங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்திருப்பான். அவனை தான் வந்து ஒரு முன்னோரா ஒரு வழிகாட்டியா ஒரு குருவா எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி அந்த இனத்துக்காக யார் ஒருத்தர் வாழ்ந்து தன்னை தியாகம் செய்தானோ அவனை தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்ம குலதெய்வ வழிபாடை நம்ம கொண்டு வந்தது. அதாவது நம்மளோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னாக்கா முன்னோர் வழிபாடு தான். நம்மளோட தமிழ் பாரம்பரியமா தமிழ் குடியோட இந்த சமயத்துல வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாவே முன்னோர் வழிபாடு. இன்னைக்கு 2000 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் வந்து இந்த கோவில்கள் நம்ம சமயம் வந்து இப்படி மாறினது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இங்க முன்னோர் வழிபாடு தான். முன்னோர் வழிபாடு, அதுக்கப்புறம் நடுக்கல் வழிபாடு, அதுதான் சிவன் அப்படிங்கிற இந்த இதுல வந்தது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் யாருன்னு பார்த்தாக்கா உங்க இனத்துக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்த யார் ஒருத்தரோ அவர் தான் வந்து உங்களோட குலதெய்வம். இங்க பலரும் அதுல அந்த ஐயப்பாடுங்கிறது இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இங்க இன்னைக்கு அந்த ஒரு 80 காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து முன்னோர் வழிபாடு, அதாவது நம்ம பொங்கலுக்கு முன்னாடி முன்னோர்களுக்கு இல்லைன்னா கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது அதை செய்வாங்க. இன்னைக்கு அது காலங்காலமா அது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்ச்சர்ங்கிறது மறைஞ்சிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்க இந்த முருகனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், இந்த வீட்டில் வச்சு சாமி கும்பிடக்கூடிய சாமியெல்லாம் வந்து புராணத்துல வரக்கூடிய தெய்வம். அப்புறம் எப்படி அதை வந்துட்டு குலதெய்வமா வச்சு வழிபடுறாங்க? எப்படி அவங்களுக்கு குலதெய்வமா வந்திருக்கும்? இல்ல குலதெய்வம் அவங்களுக்கு யாரும் குலதெய்வம் இல்லை, இங்கே அது புகுத்தப்பட்டது. அதாவது தெரியாத ஒரு சிலர் தான் வந்து எனக்கு முருகன் குலதெய்வம், எனக்கு கணபதி குலதெய்வங்கிறாங்க. தெரிஞ்சவங்க யாரும் சொல்றதில்ல.
குலதெய்வம் யாராக இருக்க முடியும்? இப்போ காளிங்கிறவங்க அது ஒரு இனத்துக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்த ஒரு தாய். இப்போது யாரெல்லாம் இவங்க தாயாக நம்ம வணங்குறோம், கடவுளாக வணங்கினா ஆதி மாந்தர் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு யாரெல்லாம் வழிகாட்டியாவோ தன்னோட வாழ்வியலுக்கு உறுதுணையாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு குறியீடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவங்கள தாயாக நினச்சி அதுக்கப்புறம் அவனை கடவுளாக வணங்க ஆரம்பித்தான். இங்கேருந்து தான் அந்த வழிபாடு சமயம் இதெல்லாம் ஆரம்பமாகுது. இப்போ இங்கே புராணங்களில் இத்தனை தெய்வங்கள் இருக்காங்களே, அப்புறம் எப்படி அவங்கள கும்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமப்புறங்களில், அதாவது கிராமப்புறங்களில் தான் அந்த குலதெய்வமே அங்கே தான் இருக்குது. ஐயனாராக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, மாரியம்மனாக இருந்தாலும் சரி, சுடலை மாடனாக இருந்தாலும் சரி, கருப்பசாமியாக இருந்தாலும் சரி, இப்படி செல்லியம்மனாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யார்? இந்த மண்ணுக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்த ஒருத்தர். உயிரோட அப்போ இவங்க தான், ஆமாம் இவங்க தான் வாழ்ந்து, ஆமாம் அவங்க தான், இவங்க தான் வந்து குலதெய்வங்கள். நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா யாரை கேட்டிங்களா ஒருத்தர் ஒன்று காளியை சொல்லுவான், இல்லைன்னா சுடலை மாடன் சொல்லுவான், இல்லை கருப்பராயன் சொல்லுவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து செல்லியம்மன். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் செல்லியம்மனாக தான் இருக்கும். இவங்க அப்புறம் இல்லைன்னா மாரியம்மனாக இருக்கும். ஒவ்வொரு அந்த மாரியம்மனுக்கே 1000 அந்த பேர்கள் வச்சுருப்பாங்க. என்னென்னா அந்த ஏரியாவில் அந்த வாழ்ந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மாரியம்மாங்கிற பேர்லேயே இன்றைக்கும் ஒரு 80s காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மாரியம்மாங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. பெண்மணிகளுக்கு அதான் பேர் வச்சுருப்பாங்க. இவங்க தான் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த நான் குறிப்பிட்ட சுடலை மடலாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, கருப்பராயனாக இருந்தாலும் சரி, செல்லியம்மனாக இருந்தாலும் சரி, மாரியம்மன், இவங்கெல்லாம் தான் நம்மளை குலத்தை காக்கிறதுக்கு உண்டான தெய்வங்கள். இப்போ குலதெய்வம் யாரு அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. குலதெய்வம் தெரியாது, எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, எங்க வீட்டில் காலகாலமா இந்த சாமியை வச்சு தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க சொல்றபடி வழிமுறையாக நாங்களும் அவங்கள தான் வழிபட்டுருக்கோம். இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ குலதெய்வம் தெரியலன்னு சொல்றதே ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். குலதெய்வம் எவனுக்குமே இங்க தெரியலன்னு ஒருத்தன் சொல்றானாவா அது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். ஏன் அப்படின்னாக்கா இங்க இருந்து திண்டுக்கல் பிரியாணி இங்க நல்லா இருக்கும், இங்க எல்ஐசி பக்கத்துல ஒரு ஜெய்தூன் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு ஊரா போய் நான் சாப்பிட்றதுக்கு மற்ற விஷயத்துக்கு அவனுக்கு செலவு பண்ண தெரிஞ்சவனுக்கு ஒரு தன்னோட குலதெய்வத்தை தேடுறதுக்கு என்ன நேரம் இல்லாமல் போச்சா? அதாவது குறிப்பிடுறதுன்னா குலதெய்வம்னு பார்த்தாக்கா அந்த கிராமத்தில் யார் ஒருத்தருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும்? அதாவது தாய் தந்திரி இல்லாமல் அனாதையா இருக்கிறவங்க வேணா சரி இல்லாமல் தெரியலன்னு சொல்லலாம். இப்போ அவனோட அப்பாவாக இருக்கலாம், அவனோட அப்பாவோட அப்பா இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருக்கு. எங்கே அவங்க யாருன்னு தேடி போனால் அந்த கிராமத்தில் கண்டிப்பாக கிராமப்புறங்களில் தானே அந்த தெய்வமே இருக்க போகுது. ஒன்றும் அவங்க தாத்தம் பாட்டம் கூட்டம் யாரையாவது ஒருத்தரை போய் பார்த்தாவே இதான்ப்பா அவங்க வாழையடி வாழையாக நீங்கள் கும்பிட்டு வருது. அவங்க தந்தையார் வழியில் தானே அந்த குலதெய்வமே வரும். அதை நம்ம தேர்றதுக்கு இங்கே யாரும் முற்படுறதில்ல. சாப்பாட்டுக்கு காட்டுற விஷயத்தை இந்த விஷயத்தில் காட்டினாங்கன்னா குலதெய்வம் கண்டிப்பாக தெரியும். குலதெய்வத்தை அதான் குலதெய்வம்னா நம்ம முன்னோர் தானே. இது தெரியாமல் நமக்கு அப்புறம் எனக்கு அதில் தடங்களாக இருக்குது, இது பிரச்சனையாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கல எந்த இதுவும் கிடையாது. குலதெய்வத்தை தெரியலன்னு சொல்கிறது இன்றைக்கி ஃபேஷனாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறான ஒரு விஷயம். அந்த முன்னோர் வழிபாடு, முன்னோருக்கு உண்டான எந்த ஒரு கடனும் செய்யாதவன வாழ்க்கையில் சிறப்பான உச்சத்தை தொட்டங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு சாப்பாடு கடை இருக்கிற இடம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, குலதெய்வத்தை தெரியாதவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சில அந்த காலத்துல பார்த்தா ஒரு மஞ்சள்ல பூசி ஒரு எழுத்து எழுதுவாங்க, ஊ போடுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு எழுத்து எழுதி அதை வழிபடுவாங்க. அந்த மாதிரி முன்னோர்களை நினைச்சு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடலாமா? நம்ம பழைய மரபு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா குலதெய்வத்தை வீட்டில் கொண்டு வந்து போட்டோவோ ஏதாவது வச்சு வழிபாடு பண்ணுறது நம்மளோட மரபு கிடையாது. இப்போது குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு, ஓகே. குலதெய்வம் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? குலதெய்வம் சரி ஓகே, நான் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நான் வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக நான் இங்கே வெளியில் வந்துட்டேன், எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா குலதெய்வம் தெரியல அதுக்காண்டி ஒரு நம்ம ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு மாந்திரிட்ட பார்த்தோம் குலதெய்வம்னா அதுக்கு 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிஜமா வாய்ப்பே கிடையாது. அப்புறம் என்னமோ சொல்றாங்க 48 நாள் விரதம் இருந்தா தெரிஞ்சிரும், தண்ணி ஏதோ கற்பூரம். குலதெய்வமே நீ அதையே மதிக்கல, அப்புறம் எப்படி உனக்கு வந்து நான் தான் உனக்கு குலதெய்வம் அப்படின்னு வந்து காட்டிக்கலாம்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ சரி ஓகே, எனக்கு குலதெய்வம் எனக்கு தெரியல, சரி நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம கிராமப்புறங்களில் இன்றைக்கும் அந்த வழிபாடு இருக்குது. என்னென்னா ஒன்று பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வச்சு அங்கே வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம எல்லா சாமி படமும் இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டு மஞ்சளில் ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க, அதில் ஒரு பொட்டு வச்சு வழிபாடு. இதை யாரை தன்னோட குலதெய்வத்தை நினச்சி அதை வழிபாடு பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் தெரியாதவங்க என்ன பண்ணலாம், உன்னோட பூஜை அறையில் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிவிட்டு ஒரு பன்னீரில் ஒரு மஞ்சள் அதை பண்ணி விரலி மஞ்சளில் நீ பிடிச்சி வச்சுட்டு நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ
தெரியாமலாம் உங்களுக்கு முன்னோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை தவறு இருக்கலாம், இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியாமல் போயிருக்கலாம். நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் நில்லுங்க, எனக்கு அருட்கடாட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமாவாசையில இருந்தோ இல்லை ஒரு பௌர்ணமியில இருந்தோ அவங்களுக்கு ஒரு தூபதெய்வம் காட்டி நீ வழிபாடு செய்ய ஆரம்பி. அதில் உனக்கு உன்னோட குலதெய்வம் அது நேரம் வந்து அதுவாக வந்து பேசும். நீ அதை விட்டு ஒரு ஜோசியக்காரர் சொன்னார், ஒரு மாந்திரியர் சொன்னார், ஒரு குறி சொல்ல சொன்னாங்க அப்படின்னாக்கா உன்னோட குலதெய்வத்தை அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இதுதான் விஷயம். நீ இப்படி கூப்பிடு, இந்த மாதிரி நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்திருக்கேன், என்னை மன்னிச்சுக்குங்க, என்னோட குலதெய்வம் என்னோட முன்னோர்கள், நீங்கள் வந்து எனக்கு உறுதுணையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூப்பிடு. அது போக என்னென்னா நீங்கள் ஒரு அமாவாசைக்கு ஒரு கைப்பிடி தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து கருப்பு எள்ளு கலந்து அமாவாசை காக்கைக்கு இதாக வைங்க. அப்படி இல்லைன்னா கூட தினமும் ஒரு காக்கைக்கு ஒரு கைப்பிடி மிச்சரோ காரச்சோ உன்னால் முடிஞ்சு நீ பண்ணு. உன்னோட குலதெய்வத்தோட அனுக்கிரகம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 18 நாள் இல்லைன்னா மீறி போனால் ஒரு 48 நாள் கண்டிப்பாக தெரியும். இப்போ குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது போய் இப்போ வந்து குலதெய்வ வழிபாடுக்கு போவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தா வந்து குடும்பமாக எல்லாருமே அந்த அந்த ஒரு ஃபெஸ்டிவலை பெரிய லெவலில் கோயில் திருவிழா அப்படிங்கிற மாதிரி கும்பிடுவாங்க. இப்போ போய் கும்பிட முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், குடும்பத்தை விட்டு வேற இடங்கள்ல வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை எப்படி வழிபடணும்? இல்லை, பணி நிமித்தமாக நம்ம போய் இருக்கிறது அது ஒன்று. நம்ம இன்னைக்கு வாழ்வியலுக்காண்டி நம்ம நாடை விட்டு நாடோ இல்லை நம்ம தாண்டி இருக்கிறோம், பணி நிமித்தமாக வந்திருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம குலதெய்வத்தை வந்து அதுக்காகத்தான் திருவிழாலாம் ஊரில் கொண்டு வந்து வச்சாங்க, நீங்கள் வந்து அந்த மண்ணை மிதிச்சுட்டு போகணுங்கிறது. அந்த விஷயத்தை நான் செய்ய முடியல, இல்லை என்னால் அதுக்கான சூழ்நிலை இல்லைங்கிறவங்க அதாவது உன்னோட குலதெய்வத்தில் அந்த பலிபீடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை கொண்டு உங்களோட பூஜை அறையில் வச்சு, அம்மா நீ எனக்காக இருந்து நீ எனக்கு வேலை செய், நான் வரும்போதும் வந்து உன்னை நான் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணலாம். எப்பவுமே இந்த கைப்பிடி மண்ணுங்கிறது, அதாவது அங்கே பிடி மண்ணுங்கிறது அது அங்கே நல்லா வேலை செய்யும். அதை கொண்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணலாம். ஏன்னா எதா இருந்தாலும் நம்ம உள்ளன்போட நம்ம முன்னோர்கள்கிட்ட நம்மளோட குலதெய்வத்துக்கிட்ட சரணாகதி ஆகிட்டாக்கா அது போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கண்டந்து இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டானதை அவங்கள அருட்கடாட்சம் கொடுப்பாங்க. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நாங்கள் யாரும் அதை நினச்சி பார்க்கறது. இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போனாவோ, ஒரு ஏதோ ஒரு எங்கேயோ போகிறோம், ஒரு சாமி பார்க்க போகிறோம், ஒரு தூர தேசத்துக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணும்போதோ, எந்த கடவுளை ப்ரே பண்ணுமோ அந்த கடவுள்கிட்ட போய் முன்னாடி நின்று, உனக்கு முன்னாடி அந்த குலதெய்வம் போய் நின்று உனக்காக வந்து பர்மிஷன் கேட்பாங்க சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதான் குலதெய்வங்கிற கான்செப்டுகளை நான் உங்களுக்கு நிறைய விளக்கத்தை சொன்னேன். குலதெய்வம்னா யாரு, நம்மளோட முன்னோர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாம இப்போ ஒருத்தவங்க ஒரு செய்வினை வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒருத்தவங்களை கெடுக்கன்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு அழிக்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க, வெளியில் கிளம்பும்போது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக நீங்கள் பார்த்தவரை உங்கள் அப்பா அம்மா இப்போது வேற ஒருத்தரை கூட வச்சுக்கலாம், என்ன அவர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க மறைஞ்சிட்டாங்க, அவங்க இப்போது வெளியில் கிளம்புறான். வெளியே கிளம்பும் போது அவனோட வச்ச சாவி அங்கே தான் இருக்கும், ஆனால் காணான்னு தேடிட்டு இருப்பான், மறந்துருப்பான். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த சாவி அதே இடத்துல தான் இருக்கும், எடுத்துகிட்டு கிளம்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா அவன் போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கலாம். சரியா? இந்த மாதிரி, அதாவது இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல அந்த ஆத்மாக்கள் இருந்து ஒரு தடுக்கிறதோ இல்லை அதுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறதோ இந்த ஒரு விஷயத்த செய்யுமானா செய்யும் கண்டிப்பா. அப்போ ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஏன் நம்ம முன்னோர்களோ இல்லைன்னா நம்ம குலதெய்வமோ வேலை செய்யலை அப்படின்னாக்கா, இங்கே யாராவது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எவனாவது அப்பா ஆத்தாளுக்கு சோறு போடுறானா, கொண்டே முதியோர் இல்லத்தில் கொண்டே சேர்த்துடுறான், இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான பணிவிடை ஏதோ செய்யாமல், இல்லை அவங்களுக்கு உண்டான எதுவுமே செய்யாமல் கொடுமைப்படுத்தி அவங்கள நரக வேதனை அனுபவிக்க வச்சு இருக்கும் போதே அவங்கள கொண்டே சாய்ச்சிடுறது. அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் அந்த புதகுலைக்கு பாலம் தேனும் மோரும் பாயாசம் எல்லாம் ஊற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? அப்போ இவங்களோட ஆன்மா கிடைக்குமா? எப்போ அந்த ஆன்மா ஒன்று தன்னை நொந்து அது தன்னை விட்டு போகுதோ இவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நல்லது பண்ணும்? உனக்கு கெடுதல் தான் பண்ணும். அதனால் இருக்கும் காலகட்டத்தில் உன்னோட முன்னோர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு உண்டான பணிவிடை நீ செஞ்சாவே காலத்துக்கு நீ கோயிலுக்கே போக வேண்டாம். நீ என்ன கோயிலுக்கு போகிறது? இவர்கள் தானே முதல்ல தாய் தந்தையர் தான். முதல்ல ஒரு மனிதனுக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா தாய் தந்தையர் தான். ஒரு குருவாக இருந்தாலும் சரி, குரு இப்போ அன்னையும் பிதா, அதுக்கப்புறம் குரு தெய்வம்பாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கு முதல்ல காட்டின குரு யாருன்னு பார்த்தா தாய் தந்தை தான். இவனுக்கான முதல் தெய்வம் யாருன்னு பார்த்தாக்கா தாய் தந்தை தான். அதனால அதை மதிச்சாவே மற்ற தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். முதல்ல அதை மதிக்காதவனுக்கு எந்த காரியமும் தடையாக தான் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே
நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.